அப்பா அம்மாவை காணும் மம்மியை காணும். உங்களுக்கு என்னடா வேலை? யாரையும் கூப்பிடல ஊரே கூப்பிட்டு இருக்காங்கடா நிச்சயதார்த்தத்துக்கு. அப்புறம் டிக்கெட் எப்படிப்பா? இவங்க எல்லாம் வரமாட்டாங்க தான், ஆனால் சொல்லிடணும் சம்பிரதாயம்ட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கை நினைக்கும் போது தான். அப்போ இங்க அவங்க வரும்போது இவங்களெல்லாம் கூப்பிடுவீங்க. இப்போ அதை தான் சொல்ல போறதே, அங்கே நடக்கிறதுனால இங்கே கை நினைக்க வருவாங்க அப்படின்ட்டு. அது வேற நிறைய பேர் கேட்குற நிச்சயத்துக்கு அப்புறம் என்ன கை நினைக்கிறதுன்னு வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு. அதனால அவங்க அங்கே போயிட்டாங்க. ஆமா ஆமா. இங்க அந்த ரீமா பொண்ணை காணும். நைட் ஷோ படத்துக்கு போயிருக்காங்க அவளும் சிவாவும். நைட் ஷோ? ஏன் ஈவினிங் ஷோ மேட்னி ஷோலாம் போக முடியாதாமா? இல்லைங்க, சிவா குட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதனால கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அதை பத்திரமா பாத்துக்கணுமா? நைட்ல எல்லாம் அனுப்புற வச்சுக்காத. அதெல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். உங்க இஷ்டம். சொல்ல வேண்டிய கடமை சொன்னேன். பட்டு தான் திருந்துவீங்கன்னா அது உங்க இஷ்டம். எங்கப்பா உன் தங்கச்சி உன் பொண்டாட்டியும் காணும், அவங்க மட்டும் நைட்ல தெரியுறாங்க. மணி 8 தானே ஆகுது. 8 மணிக்கு ஒருத்தவங்க படத்துக்கு போகலாம். 2 மணி வரைக்கும் முடிகிற படத்துக்கு அவங்க 8 மணி தானே வருவாங்க. எங்க போனாங்க நீங்க எல்லாம் போகாம? அப்பா அவங்க பார்லர் போயிருக்காங்கப்பா. ஓ, மருமகளுக்கு மேக்கப்புக்காகவா? ஆமாப்பா, முடிஞ்சிச்சுன்னு மெசேஜ் பண்ணா. கிளம்பிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. அப்ப சரி, கூட நீங்க துணைக்கு போக வேண்டியதானடா. ஆமா, அப்படி சொல்லிட்டு போனாங்க பாருங்க. என்னவோ சொல்ற மாதிரி இருக்கு வீரா. ஒன்னும் இல்ல மாமா. அங்கதான் ஆம்பளைங்க அலோடு இல்லப்பா. அது லேடிஸ் பார்லர். ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருந்தா கூட நம்ம போய் சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். அது வெறும் லேடிஸ் பார்லர். ஸோ நம்ம போக முடியாது. ரோட்ல இருக்கிறதுக்கு நீங்க வீட்டுல இருங்க, நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, வந்துருவாங்க. இதெல்லாம் தப்பா தெரியாது உங்களுக்கு? நீ 8:30க்குள்ள வந்துருவா, புரியுதா? நீங்க 8:30 மணிக்கு மேல கிளம்பி போய் ஒரு படம் பாக்குறீங்க. வர டைம் எப்படி இருக்கும்? நடுராத்திரி 2 மணி. ஏன் அவ வந்தது இல்லையா நடுராத்திரி 2 மணிக்கு? அவ தொழில் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றணும்னு கூப்பிட்டா அவ போவதான் செய்வா, புரியுதா? அது வேறு இது வேற. போற ரோடு தெரியும்ல, அங்க எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை பிரச்சனைன்னு வந்தாலும் அங்க ஒரு குரல் கொடுத்தா அந்த ஏரியா ஆளுங்களே வந்து நிப்பாங்க, தெரியும்ல? அவ ஒன்னும் மெயின் ரோடு பக்கம் போறது இல்லை. பொண்ணுக்கு தான் ஊர்ல இருக்க எல்லாரையும் தெரியுமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த தெரு, அந்த குட்டி தெரு போறல்ல, அங்க இருக்க எல்லாரும் பழக்கம். அந்த குட்டி பசங்க எல்லாம் தான் அவளுக்கு பழக்கம். அவங்க மோஸ்ட்லி அங்கே தானே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, அதனால பழக்கம். அதனால தான் அவள் தனியாக 2 மணிக்கு வர்றது 3 மணிக்கு வர்றதுல எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். நிறைய பேர் வீட்டு வாசலே தான் கட்டில் போட்டு படுப்பாங்க, அதனால பயம்லாம் இல்லை அந்த தெருவில். அவளும் ஹார்ன் அடிக்க மாட்டா, ஸ்லோவாக தானே பிரச்சனை குரல் கொடுத்தாலும் எந்த தெருவில் இருந்து வேணாலும் வருவாங்க, அதனால கவலை இல்லை. இன்னைக்கு ஆட்டோ வேணும்னா அங்கே இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவா. அங்கே இருக்கிறவங்க நம்ம தான் அவகிட்ட. ஓ, ஓகே ஓகே. கொஞ்சம் தள்ளி தான் வைக்க போகிறேன், தெரிஞ்சிடுச்சு. வாங்க வாங்க, இப்போதான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, ஆளு கான்மெண்ட் வந்துட்டீங்க. வந்துட்டோம் மாமா. டாடி. தங்க பாரு. அப்பா, வீடை பூட்டிட்டீங்க, வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. தனியா வீட்டுல என்ன பண்ண சொல்ற? அதை பூட்டிட்டு வந்துட்டேன். தாப்பால் போட்டு வந்திருக்கலாம்ல. இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு வரேன். வாங்கிக்கிறேன். 2 புக்ஸ் வேணும், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? இன்னைக்கு என் பொண்ணு அவங்க அப்பா வீட்டுல தான் இருக்க போறா. ஆமா டாடி. எனக்கு விருப்பித்தத 7 மணிக்கு கத்திரும் பாத்துக்கும். நீ ஒரு நாள் ஃபுல்லா நான் தள்ளி வச்சுட்டு எனக்கு போதும். இன்னைக்கும் சேர்த்து ஆல்ரெடி தள்ளி வச்சுட்டேன். 3 நாளா நான் தனியா தான் இருக்கேன், உனக்கு தெரியுதா இல்லையா? ப்ளீஸ் சாரிமா. சரிப்பா, மேல புக் எடுக்க வேண்டியிருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்போ அந்த மீட்டிங்க்கு நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்துடுறீங்களா? ஓ, பொண்ணு வர்றதுனால வரமாட்டீங்க. மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? ஆமா, மும்பைக்காரங்களோட ஒரு மீட்டிங். அங்க ஹோட்டல் ஆரம்பிச்சோம்ல, அதுல என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க மீட்டிங். அவங்க நடராத்திரி தான் வைப்பானுங்க போல, தலைவலியா இருக்கு. அதான் பிரச்சனை. பார்ட்னர்ஸ்னா எல்லா பார்ட்னர்ஸும் அட்டன் பண்ணாமா, ஒருத்தர் அட்டன் பண்ணா போதாதான். அதனால சித்தப்பாங்க டேரக்டா போய் பண்றாங்கல்ல, நாங்க இங்க ஆன்லைன்ல பண்றோம். சரிப்பா, நீங்க பண்ணுங்க, இதுல என்ன இருக்கு? வேண்டாண்டா, நீ தனியா இருப்பல்ல. உங்க வீட்டுல எனக்கு என்னப்பா பயம்? ஒன்னும் இல்லப்பா, நான் இருந்து. அப்ப சரி, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. அப்ப அவங்க வர லேட் ஆகுமோ? நைட்டு சமைக்கணுமோ? அப்ப திவ்யா நீ தான் சமைக்கணும். அவாய்ட் பண்ணாதம்மா ப்ளீஸ். கெஞ்சி கேட்குற மாதிரி செல்லும் என் பயிரும் இல்லை. மன்னிச்சு விட அவனை. யார் கையில என்ன பார்க்கவே மாட்டான், யாரோ மாதிரி நிற்கிறா பாரு. ப்ளீஸ் தான், நார்மல் இந்த கோவத்துல நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ அப்படிதான் நினைக்கிறேன்னு நினைச்சிட்டேன்டா. எங்களுக்குலாம் எதுவும் வேண்டாம். எனக்கும் எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கல, வேணா பால் குடிச்சு. எங்களுக்கும் வேண்டாம், நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். எனக்கு சாப்பாடு எதுவும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லையா? உங்க 2 பேருக்கு தானே, நீ ஏதாவது சமைச்சுக்கோ இல்லை ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ. 2 பேர் தான் நான் சமைக்க முடியாது. அவளே காலேஜ் போயிட்டு அவள் பியூட்டி பார்லர்லாம் கூட்டு போயிட்டு இப்பதானே வந்திருக்கா, முடியாது. நீ சமைச்சு சாப்பிட்டா சாப்பிடு, இல்லை அப்படி தூங்கினா தூங்கு. நாங்க பாத்துக்கோ. ஓகே, எல்லாருக்கும் பாய். நான் மாடிக்கு போறேன். நான் பின்னாடி வருவேன்னு சொல்லிட்டேன். பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு, அவ்வளோதான் பார்த்துக்கோ. இவ்வளவையும் பார்க்காதடி. வை தள்ளி வை, இவ்வளோ நாள் வைக்கிறான்னு பார்க்க. என்ன பண்ணணுமோ பண்ணு. கெஞ்சி கேட்கிற வேண்டாத வேலை எதுவும் பண்ணி நான் போதான் போறேன். அது தாண்டா வேண்டாம், அமைதியா இரு.
அதெல்லாம் என்னால் முடியாது. இந்த ஒரு நோட் போதும், இதை எழுதுவோம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் எதுக்கு தூக்கிட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா தலைவலி தான். அம்மே, ஏன்டான்னு ஒதுக்குறாங்க பாரு. என்ன வேணும்? இப்போ எதுக்கு அங்கே போகணும்? எதுக்கு அங்கே போகணும்னு கேட்டேன். எனக்கு படிக்கணும். நம்ம ரூம் இருக்கு, படிக்கிறதுக்கு எதுக்கு அங்கே போகிறேன்? நான் படிக்கணும். இதுக்கு எனக்கு இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்க, விடுங்கண்ணே. அதெல்லாம் முடியாது. எதுக்கு நீ போகணும்? படிக்க போகிறேன். சரி, இவ்வளோ மூணு வேண்டாம், சாரி. என்ன சாரியா? ஓகே, மன்னிச்சிட்டேன். இப்போ நான் போகலாமா? நீ புச்சி. அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? சரிடா, இவ்வளோ வீம்பு வேண்டாம்டா. சாரி 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 ப்ளீஸ் 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 கிட்ட இருந்தால் கற்று வந்ததுனால பல்ல கடிச்சிட்டு நிற்கிறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, ஆனால் மன்னிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு இத்தனை சாரி? சாரிடா அண்ணா, மன்னிச்சிடுறா. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்களை எதுக்கு நான் மன்னிக்கணும்? ஏய் ப்ளீஸ்டா, பாரு கையில். நீ சொல்லு கையில், பாருங்க என்ன பண்ணுறான்னு. இப்போ உங்க ஃப்ரெண்டு என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அதை பிடிச்சிக்கலாமா? நீங்க எப்படி என் கையை பிடிக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீ குத்தி காட்டாத. தப்பா கேட்கணும்னு கேட்கல, ஏதோ ஒரு பதட்டத்துல தப்பா கேட்டுட்டேன். சரி விடு. நான் தான் விட்டுட்டேனே, அப்புறம் என்ன விடு விடுன்னா? நான் தான் விட்டுட்டேன்ல. நான் அப்படி சொல்லல. நான் அவங்கள விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஏய் செல்லம், அப்படி பேசாத. எனக்கு புரியல. நீங்க எல்லாம் தப்பா பேசிப்பீங்க, நீங்க உங்களுக்குள்ளதான் பேசிப்பீங்க. அந்த இடத்துல இல்லாதனா அதுக்காக கஷ்டப்படணும், அப்படிதானே? இல்ல, அது அப்படி இல்ல. தேவை இல்ல, தயவுசெய்து 2 பேரும் என்ன விடுங்க. ஏய் விருப்பித்தத. நிம்மதியா இருக்க ஒரு இடத்துக்கு போறேன், அதுவும் விடக்கூடாதுன்னா இப்ப என்ன நான் இங்கே இருக்கணுமா? இப்படியே நிக்கிறேன், அவ்வளவுதான். சரி, நான் இந்த வாட்டி மன்னிச்சு விடு. இந்த வார்த்தை நான் இந்த ஜென்மத்துல எத்தனை வாட்டி கேட்பேன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். நான் என்ன பண்ணட்டும்? ரெண்டும் முட்டாளாவே இருக்குங்க. தனமா யோசிக்கோங்க, முட்டாள்தனமா முடிவெடுக்குங்க. கடுப்பாதான் இருக்கு எனக்கு. அந்த நைட் எனக்கு எப்போ விடியோன்னு இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு சித்திரவதையா இருந்துச்சு, அருவருப்பா இருந்துச்சு. குட்டிமா, என்ன அறுவர் பண்ண பேசுற? எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படித்தானே சொல்ல முடியும். பாரு, எனக்கு சில பேருங்களை பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் நீ, நான் இப்போ அங்கே போகணுமா போகக்கூடாதா? கேட்டு சொல்லுங்க. இப்போல்லாம் கீ கொடுக்குற மாதிரி தானே நான் ஆடணும். இவ்வளோ நாள் இவங்க அம்மா கொடுத்தாங்க, இவங்க மாமா கொடுத்தாங்க, இப்போ இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு கொடுக்கறதுக்கு ஆடணும். சொல்லுங்க, எப்படி ஆடணுமோ அப்படி ஆடுறேன். என்ன, நான் எங்கேயும் போகாமல் இங்கேயே உட்காரணும், அவ்வளோதானே? உட்காடுறேன். அப்புறம் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் படிக்கக்கூடாது, அவ்வளோதானே? காலேஜ் போகலாமா போகக்கூடாதாம்மா? என்ன சொல்லுங்க, அதுவும் ஃபோன் பண்ணி டிஸ்கண்டினியூ போட்டுடுறேன். அப்புறம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதை பார்த்து பார்த்து அப்படியே பண்ணுறேன். 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்க லிஸ்ட்டை. அவங்க தனியாக கொடுத்து அதில் ஏதாவது பிரச்சனை வர ஒன்றுக்கூடாதுல்ல. 2 பேரையும் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்க. தினைக்கும் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். சிரிக்க சொன்னால் சிரிக்கிறேன், முறைக்க சொன்னால் முறைக்கிறேன், என்ன பண்ண சொல்கிறாங்களோ பண்ணுறேன். பாரா எப்படி பேசுகிறான்ட்டு. நீ வாய மூடிடு. அவளா இருக்கவே பேசுறா. நானா இருந்தேன்னு வைக்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சாரிடா என் பட்டுல என் தங்கனே வயிறும். என் பக்கத்தில் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? நான் தெரியாமல் பேசிட்டேன், விடு. அவனே மறந்துட்டான். ஓ இப்போ அவர் மறந்ததுன்னா நானும் மறக்கணுமா? ஓகே, மறந்துட்டேன். அப்புறம் வேண்டாம். அப்புறம் எனக்கு இவ்வளோ வீம்பா காத்துட்டா அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, நான் வீம்பாவே இருந்துட்டு போகிறேன். அப்புறம் போதும் அப்புறத்துக்கு, ப்ளீஸ். என்ன, நான் போகலாமா? என் புக்கை கொடுங்க. எனக்கு என் புக்கு வேணும், கொடுங்கன்னு இழுக்கிறேன். பிடிச்சிட்டு இருக்கீங்க. சாரி, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. நீயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கே நீ சப்போர்ட் பண்ணும்போது அப்போ அது உண்மையா நீ யோசிக்கிறியோன்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இனிமே நான் தேவையில்லாத விஷயத்துக்காக மட்டும் நான் கூட இருக்க நீ யோசிக்கிறியோன்னு நினைச்சிட்டு சாரி. அந்த கோவத்துல தான் நீ என் பக்கம் நிக்கலையே அப்படின்ற கோவம் தான். என்ன சொன்னேன், வெளியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாதுன்ட்டு, அதை நீயே விட்டு கொடுத்துட்டேன்ற கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அது தெரியல. அப்ப இருந்த மனநிலை அவன் என்ன பண்ணிருப்பான்னு தெரியல. அதுக்கு தான் பயந்தேன். இன்னும் என்னோட்ட நான் கிளம்புறேன். நானும் வந்துட்டா எதுவுமே யோசிக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சித்திரவதையா இருக்கணும்னா இருந்துட்டு போட்டோம். அம்மா வீட்டுக்கே போகிறேன். ப்ளீஸ் எல்லாத்தையும் மன்னிப்பல. இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 இந்த வாட்டி மட்டும் மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எல்லாம் யோசிக்கிறேன். இதுவே உங்களுக்கு எத்தனாவது எக்ஸ்கியூஸ்னு உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நிச்சயமா நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, விடுங்க. சொல்ல மன்னிச்சிச்சுல. மன்னிச்சிட்டேன், விடுங்க. மாட்டேன். இப்படி இருக்கு.
இப்படியெல்லாம் இருக்க முடியாது, விடுங்க. ப்ளீஸ் 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 நம்ம கதையை அப்புறம் வச்சுக்கலாம், விடுமா. ப்ளீஸ். தள்ளி வச்சுட்டு முன்னாடி இதுக்கப்புறம் நான் விட்டுறதாவே இல்லை, புரியுதா? கோவம் தான் வேண்டான்றேன். ஒன்றும் கோவம் இல்லை, இதுக்கு பேர் வேற. இதுக்கு பேர் வேறையாவே இருந்துக்கிட்டா இப்ப விடுங்க என்ன. நீங்க விட்டா போயிடுவா. இப்போ சாமிக்கு புக்கை நீயே வச்சுக்கோ, விடு என்ன. இது அப்புறம் நிச்சயமாவே நம்ம வீட்டுக்கு நிச்சயமா கொச்சிட்டு போயிடுவேன். சரி சரி விட்டுட்டேன், விடுறேன் 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 வார்த்தை மட்டும்தான் விடுறேன் இன்னும் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, விட்டுட்டேன். போதுமா? முன்னு இருக்க மூஞ்சி வேண்டாம், புரியுதா. என் மூஞ்சி அப்படிதான், அது பர்த் டிஃபெக்ட், நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூல் யாரையும் பிறக்கும்போது ஊன்லாம் படைக்கல, புரிஞ்சுதா. அழகா தான் படைச்சாரு, அது நாம மாத்திக்கிறது. இல்லை, என்னை மட்டும் ஊன் தான் படைச்சாரு. வண்ணே மூஞ்ச மாத்துன்னு. முடியாது, இப்படிதான் இருக்கு. என் பொண்டாட்டி என்ன சமாதானப்படுத்தினால இந்த மூஞ்சி மாத்துறதுக்கு. போதும், எரிய வச்ச பல்புக்கு நாங்க வாங்கி கட்டின வரைக்கும். ஏய் பாத்தியா, நானும் பார்த்துக்கிட்டேன். இனிமேல் எப்படி நடக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சுல, நானும் அப்படியே நடந்துக்கிறேன். இப்போ ஒரு புள்ளம் பண்ணாத அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானும் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். நீங்க ரொம்ப வாழி வழங்குறாங்க, இது எப்படி நடக்குமோ நடந்துக்கு போறாங்க. போதும் போதும், உங்களுக்கு வாரி வழங்கின வரைக்கும் அதுக்கு ஒன்றும் நல்ல பேர் கிடைக்கல, வாங்கி தான் கட்டியிருக்கேன். சத்தியா நீ எனக்கு சந்தோஷமா வச்சுக்க மாட்டேன். இதுக்கு நான் காரணம் இல்லை, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தான் காரணம். அதுக்கு நானும் காரணம் இல்லை, அவன் தான். அவ்வளோ ஜாலியாக இருந்தான் தெரியுமா, அன்னைக்கு எப்படி ஓட கிட்ட அந்த டேவே போச்சு இருக்கு, அந்த என்ஜாய்மெண்ட்டே எல்லாம் போச்சு கடைசி எல்லாம். சரி, இப்போ மூஞ்ச மாத்துங்க. இப்போ என்ன திருப்பி மாதிரி கிடைக்க போதா, நான் ஒன்றும் கிடையாது. அப்புறம் போதும் போதும், மூஞ்ச மாத்துன்னு சொன்னேன். நார்மல் ஆகிட்டேன், போதுமா? அது போதும். ஏய் நிஜமாவே சாரிடா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடு. இனிமேல் இப்படி பேசினா என்ன பண்றது. மாட்டேன் மாட்டேன், 2 பேருக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி, இனிமேல் பேச மாட்டோம். அப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க போல கோட்டு. அது அதான் எடுத்தானே, போய் வாங்கிட்டு வருவான்னு தெரியல. எடுத்தார் நல்லா லட்சணமா. எங்க போய் எடுத்தாரு அவரு. அவன் எப்படி எடுத்திருப்பான், நாமெல்லாம் செலக்ட் பண்ணாம அவன் எடுத்துருவானா? அப்ப நிஜமா நீ பீலா தான் விட்டியாடா, நம்புற மாதிரியே போய் சொல்லிட்டியடா. நான் என்ன பண்றேன், என் மச்சானும் ஒருவன் இருக்கா, என் தங்கச்சியும் ஒருவன் இருக்கு. நான் போட்டு வந்தது எனக்கு பிடிக்காத கோட், அதே மாதிரி அவன் அது பிடிக்காத கோட்டை தான் போட்டு வந்து காட்டுறான். அதே நீ நல்லா இருக்குன்ற. அவ அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அப்பயே தெரிஞ்சிடுச்சு அவ கோட் செலக்ட் பண்ண மாட்டான்ட்டு. அதுக்கப்புறம் அதனால நான் எடுக்கல. அடப்பாவீங்களா. இதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி. ஏய் என்னம்மா இப்படி சொல்ற, அப்ப நீ கோட் எடுக்க மாட்டேன். அது எதுக்கு, நான் டைம் டேபிள் போட்டு தான் வச்சிருக்கேன். அதை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, ஐ எம் so சாரி. சரி விடுறா, நம்ம போய் பார்த்துக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அவ வந்து பக்கத்துல இல்லாம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிடு, அதான் நல்லது, சொல்லிட்டேன். புரிஞ்சது. சரிம்மா, நீங்க வருவீங்கல்ல. வீடியோ கான் போடும். கான் வீடியோ தான் வேணும். உன் தங்கச்சி மட்டும் வீடியோ கால்ல பேசுவா, நான் மட்டும் என்ன 2 பேருக்கும் சேர்த்து போடு. கான்ஃபரன்ஸ் கால் நாங்க அங்க பாத்துக்கிறோம். சரிங்க, கானே போட்டுட்டு ஒன்லயே செலக்ட் பண்ணுங்க. அங்க அப்படிதாங்க பண்ண போறோம். சரி வா, நாத்து போய் நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். ஆமா, நீ வாங்க போலாம். குட்டிமா ஃப்ரெஷ் ஆயிட்டு இங்கே தான் வருவேன், வாய மூடிட்டு உட்காருங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து இருக்கு. இந்த வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஓகே. இங்க நாங்க வச்சுட்டு போன புக்கை காணோம். தெரியலையே. அதெல்லாம் எனக்கு கிடைக்காது. கிடைக்காது, இன்னைக்கு கிடைக்காது, அவ்வளோதான். உங்க அண்ணன் ப்ளீஸ் ப்ளீஸ், 4 நாள் தள்ளி வச்சுட்டு போதும். இன்னைக்கு புக் கூட உட்காராது ப்ளீஸ். எழுத வேண்டியிருக்கு நிறைய. இன்னைக்கு நான் கூட சேர்த்து எழுதுறேன் ப்ளீஸ். விளையாடாதீங்க. முக்கியமாக கொடுக்கணுமா? இருக்கிறதுக்குலாம் இல்லை, நான் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், நாளைக்கு எழுதிக்கலாம் ப்ளீஸ். சரிங்க. அம்மைக்கு என்ன பண்ற? ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப தள்ளி வச்சுட்டு போதும். இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிடும், அப்படியே மூழ்கிடுங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். சாரி, டென்ஷன் வேண்டாம். நிஜமா தானே? நிஜமாதான், நிஜமா போதுமா? போதும். ஏய் எல்லாம் இருக்காங்க, விளையாடுறியா? வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன புரிஞ்சிருச்சு, வேண்டாம். திருப்பி சண்டையில போயிடும், வேண்டாம். நான் ஒன்றும் சொல்ல. ஒத்துக்கிறோம்ல? ஒத்துக்கிற சாமியை ஒத்துக்கிறேன். மொரட்டு பயிர். பரவாயில்ல, அப்படி இருந்துக்கிறோம். அப்படி இருந்துக்கிறல்ல, அப்படித்தான். ஓகே, தேங்க்ஸ். அப்பா ஒரு வழி சமாதானம். இனிமேல் வாய் திறந்தன் வை மோனே, அப்பதான் மாட்டேன், போதும், ஒரு நாளே போதும். அந்த பயம் இருக்கட்டும். இருக்கு, நிறையவே இருக்கு. துணி பழிச்சுப்ப. நம்ம கூட பேசுவாங்களா? பேசுவாங்க, ஆனா கொஞ்ச நேரம் ஆகும், புரியுதா? வெயிட் பண்ணு. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன், அவன் நார்மலா பேசிட்டா போதும். அப்போ வெயிட் பண்ணுங்க, பேசுவாங்க. ஓகே. அச்சா, நேற்று மட்டும் போனோம்ல, எப்படி இருந்தால் வந்துடுவோம்ல. எப்படி இருந்தீங்க? பைத்தியக்காரனை விட மோசம்.
ஓ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பாப்பேன்னு பார்த்தா வண்டி மட்டும் கூட்டு போயிட்டா. ஓ அப்படின்னா உங்களுக்கு தெரியும். குழம்பிட்டா நீ வந்து பார்க்கும்போது மேலே டிவியில் தெரியுது சிசிடிவி. அங்கே லைவ் ஓடிட்டு இருக்கோல. உன்னை பார்த்தா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா கையில் வந்து நிற்கிறா. சரி கையிலேயே வந்தாலும் என்ன நீ பேசிட்டு வருவோன்னு பார்த்தா அப்படியே கையில் கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரு வார்த்தை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்க சாப்பிட்டியா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனியா? ஏன் பண்ணணும்னு கேட்குறேன். விஷயமா அக்கறை இல்லை. இல்லை கடலை சக்கரை உடனே இல்லைன்னு சொல்கிறேன். புருஷனும் நடந்துக்கிட்டானோ என் பேச்சு பேசுனீங்க. எனக்கு அன்னைக்கு நைட்டு எப்படி இருந்துச்சு. கோவமா இருக்கீங்கன்னு பதில் பேசக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பல்லு கடிச்சிட்டு இருந்தேன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்பவே நான் போயிருந்து சாரி. இப்போ எங்கள் அண்ணன் பெர்மிஷன் கொடுத்தார கைப்போட மடியில் வைக்கலாம். கேட்க மாட்டேன். நீ அவர்கிட்ட பேசாத மறந்துடாது. பட்டினது நீங்க தான். ஏன் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கலன்ற கேள்வி வந்தானே அதை எடுப்பேன். வராது வராது வராது. சாரி சாரி சாரி. எப்பவுமே என்ன கெஞ்ச வைக்கிறா? இப்போ நீங்க பண்றீங்க அதான். ஊரே கிட்ட கெஞ்சது மன்னிப்பு கேட்குது. ஆனா நீ ஒருத்தி என்ன படுத்துற பாடு. அதே தான் நானும் கேட்குறேன். ஊரு கெஞ்சற அளவுக்கு தான் நடந்துக்கிறீங்க. என்கிட்ட அப்படியே நடந்துக்கோங்க. என்கிட்ட மட்டும் ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கெஞ்ச வைங்க. அதான் முடியலையே. நான் தான் வீக் ஆயிட்டேன். இப்போ தப்பு என் மேல இல்லை உங்க மேல. உனக்கு தப்பு. என் மேல என்ன தப்பு? அதான் வேண்டாம் போதும். செல்ல பொண்டாட்டி யார்தான் பஞ்சு போக மாட்டாங்க. இந்த ஐஸும் வேண்டாம், இந்த நடிப்பும் வேண்டாம். நீ என்ன நடி பண்ற? வேண்டாம். அப்புறம் நான் அதை பேசிப்பேன். அதை நீ எடுப்பேன். நான் பேசுறது கூட பாதி மறந்துட்டேன். தயவுசெய்து வேண்டாம். கேட்ட எனக்கு தானே மறக்காது. பேசின உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி தேவையில்லாத டாபிக் எடுப்பீங்க. மாட்டேன் மாட்டேன். சரி உனக்கு கொடுக்கலாம்ல. இதுக்கு சரியாகிறதுக்கு. அத அன்னைக்கே நார்மலா கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஆனா என்ன பேசின பத்தியா? அப்போ உனக்கு நான் கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஆமா, எனக்காக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற புருஷன் கொடுத்துருப்பேன். ஆனா மொத்தத்தை என்ன வச்சுதானே செஞ்சீங்க. புரிஞ்சிருச்சு. இன்னொன்று பழி வாங்கணும் அப்படி வாங்கி வாங்கக்கூடாது. புரிஞ்சிருச்சு. என்ன பழி வாங்கணும்? அட எது சொன்னாலும் கூச்சிக்கூடாது. சமத்து பொண்டாட்டி. சேச்சே, நோ 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 நோ. அராத்தாவே இருந்து என்ன திரும்பிட்டேன். ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதான் நாத்துக்கிட்ட கேட்கல. அப்புறம் மறந்துட்டேன். அவங்க திரும்புவாங்களா? போதும் போதும் உன் ஃப்ரெண்டு சமாதானம் ஆயிப்பான். மீதி இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தப்பு. அப்போ சரி. ஏ நாத்து நாத்து உங்க அண்ணி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போன் கிட்டே தான் இருக்கு. அங்க என்னன்னு பேச போறேன். விடுங்க. ம். போதும் விடுங்க. என்ன இப்படியே பேசு. ஒன்றும் பிரச்சனை. சரி என்ன நீ கேளுங்க. மூவி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தே என்ன? அதுவா, கான்வெகேஷன்ல அவனுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கான். அதனால ஒரு 3 நாள் ஒர்க் இருக்கும். 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் ஆர்டர் அதனால அவனுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண. அதனால இனிமேல் பகல் நாங்கள் போயிடுவேன். சேச்சே, நான் அப்பெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி வரவே மாட்டேன்னு சொல்லி நீ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலே. எப்படி பண்ணுவேன்? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெல்ப். அம்மா விளையாடுறியா? இல்ல நிஜமாதான் 3 நாள் அங்கேயே ஹாஸ்டல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி எங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லே தான் இருக்க போறேன். அவனுக்கு பண்ணி கொடுத்துட்டு லேட் நைட் ஆனாலும் அங்கே போய் தூங்கிடுவேன். மறுநாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி அங்கே வந்துடுவேன். அது மாதிரி 3 நாள் முடிச்சுட்டு 4வது நாள் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ விளையாடாத. இதெல்லாம் ஒத்துக்காத. மொத்தமே எடுத்து நடத்திட்டு இருந்தேன் தெரியும்ல. தெரியும். ஒரு 3 நாள் விடுங்க, தப்பு இல்லை. முடியாது 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 முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது மட்டும் ஒத்துக்காத ஒத்துக்காத ஒத்துக்காது. நான் ஒத்துக்க போறேன். விளையாடாதடி. வாங்கிக்க மாட்டேன்டி. போதும் 3 நாள் தனியா போடுங்க. இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன். உலகத்துக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல, வளர்த்திக்கோங்க. நானும் காலேஜ் போடுவேன். ஐடி இருக்கவங்க தான் உள்ள சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஐடி ரெடி பண்ணிடுவேன். ஐடிக்கு இன்சார்ஜ் பிரவீன் கிடையாது. அவன் தலைக்கீழ் நின்னாலும் தரமாட்டான். நான் அதை பார்த்துப்பேன். ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இருந்து பண்ற மாதிரி தான் ஹெல்ப் பண்றா. ப்ளீஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் பக்கத்துல இருந்து பண்ற மாதிரி பண்றா. பக்கத்துல வந்து பண்ணா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதை தவிர வேற ஒன்று கான்சன்ட்ரேஷன் பண்றேன்னு கோவப்பட மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆமா நான் தான் சொல்றேன். இதுக்கு நீங்க எல்லாரும் தான் சாட்சி. அஃப்கோர்ஸ் விட்னஸ் நான் தான். அப்போ சரி, நான் வீடியோ காலில் பார்த்துக்கிறேன். வீடியோ காலே பண்ணிடு. நான் அவங்ககிட்ட வீடியோ கால் பண்ண நான் என்னென்ன கரெக்ஷன் என்னென்ன பண்ணணும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன். கேடி அப்ப நீங்க போய் தங்குற பிளான் போட. உங்களை வச்சுட்டு நான் அந்த பிளான் போடுவேன். அப்புறம் நீங்க என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால வீடியோ கால் தான் பண்ண சொன்னேன். வீடியோ காலுக்கு சண்டை போட போறேன்ட்டு இப்படிலாம் போட்டு நீ ஏமாத்திட்டு என்கிட்ட வாங்கிட்டு பத்தியா? உங்க லட்சணம் தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்களை சமாளிக்க வேண்டியன்னா உங்க வழியா பொண்ணத்தான் நடக்கும். கேடி பரவாயில்ல, என்ன திரும்ப உடம்புலாம் போட்டு வச்சிருக்கு. கும்புறதுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியும். உங்க சாட்டையும் தெரியும். அது வேண்டாம் தான். ஒன்றும் வேண்டாமே. ப்ளீஸ் அமைதியா இருக்கும். சாரி நீ இப்படி இருக்காது. எனக்கு அதுவே போதும். இல்லாம இருக்கிறத விட இது பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீக்ல என்னதான் பிளான்? என்ன நீங்க 2 நாள் பார்லர் போகணும். ஆமா. இப்படி விட்டு போயிடாதீங்க. போகாம ஏதாவது பண்ணுங்க. இல்லை ஆஃபீஸ் டைம்ல பண்ணு ப்ளீஸ்.
சரி அது ஏதாவது பண்றேன், வெயிட் பண்ணுங்க. தாத்தா ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயமா? நான் அது அப்பா கிட்ட கூட சொல்லல. சொல்லல. இல்லடா, ஐயோ பேசல. அந்த மூணு ரோட்ல எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஒரு விஷயம். அது என் குட்டி மக்கு சர்ப்ரைஸ். என் பொண்டாட்டிக்கு அது சர்ப்ரைஸாக நடக்கட்டும் ப்ளீஸ். சரி நான் கேட்கல. நான் என்னைக்கு கேட்கணும் அன்னைக்கு லீவ் பண்ண. சரி என்னைக்கு போடணும்? வெட்னஸ்டே. வர வெனஸ்டே. ஆ சரி சரி போடுவா. ஏய் கோட் எடுக்கணும்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ பார்ட்டின்னா நம்ம என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம், இப்போவே வேண்டாம். இல்லைன்னா அப்போ தான் வீட்டில் விருந்து வைக்கிறாங்க சொன்னாங்கல்ல, அப்போ கூட மீட் பண்ணிக்கலாம். சரி அது எதனா பார்த்து பண்ணுங்க. வீட்டில் போடுறது வெஜிடேரியனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே நான்வெஜ் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் வைக்கிற விருந்து நான்வெஜ் பார்த்துருக்கேன். ஆனால் பிஃபோர் மேரேஜ் வைக்கிற விருந்து வெஜிடேரியனாக தான் பார்த்த ஞாபகம் இருக்கு. மாமாங்களுக்கு சித்திக்கெலாம் கல்யாணம் பண்ணாங்கல்ல, அப்போல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஆமாம் வச்சு தான் போடுவாங்க. இப்போ அது செட் ஆகாது. சரி நம்ம அப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரி அதை பார்த்து பண்ணு. அது நம்ம ஒரு நாள் பார்த்துக்கலாம். அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? பார்லர் இது அவ்வளவுதான். ஆமாம் ப்ளவுஸ் ஊரில் தைக்க கொடுத்துட்டாங்கல்ல, அது அங்கே ஆண்டி பார்த்துப்பாங்க. ஆமா, என்னோட ஃபேர்வெல் இருக்குல்ல, கான்வெகேஷன் இருக்குல்ல, அது எப்போ? ஃப்ரைடே. ஓ, வெனஸ்டே ஒன் டைம் கேட்டிருக்கான். தேர்ஸ்டே பார்லர் போகணும். ஃப்ரைடே உன்னோட கான்வெகேஷன், திருப்பி சாட்டர்டே பார்லர். அப்போ நாளைக்கு மட்டும் தான் ஃப்ரீயா இருக்குமோ? இப்போதைக்கு அப்படிதான், அதுக்கப்புறம் அது எப்படி மாறுமோ? நாளைக்கு கோட் எடுக்கிறதா இருந்தா எல்லா நாளும் பிஸி தான். கிட்டத்தட்ட ஊருக்கு டியூஸ்டே ஈவினிங் கிளம்புறோம். ஆமாம் செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்புறோம். அப்போ சரி. என்னவோ ஒரே அலைச்சலா இருக்கு. ஆமா ஆமா. ஏய் வெனஸ்டே நான் என்ன தருணா தான் போகணும். சரி நான் எங்கே கூப்பிடணும், எங்கே நிற்க சொல்லணும், என்ன பண்ண சொல்லணும் பண்ணணும். சரி அம்மா பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன். புரிஞ்சிடுச்சு. ஒழுங்கு எடுத்தீங்கன்னு வைங்களேன். நான் ஒன்று உங்களுக்கு பார்த்து மாறணும். இல்லை மாறல. இது? பயப்படலன்னு சொன்னேன். எப்படி போகிற? ஒட்டி இறக்கிருக்கேன், திருப்பி கோவத்தோட உச்சி போயிட்டேன்னா அதான். சரி சரி. இதை தாண்டி வரதா பிளான் இருக்கா? இப்போதைக்கு இல்லை, அதுக்கப்புறமா தான் தெரியும். இவ்வளோ பிளான் டயர்டாயிட்டு பிளான். ஆமா. சரி சரியா தூக்கமே இல்லை. இன்னைக்கும் சீக்கிரமா தூங்கணும்னு நினைக்கிறேன். நாங்களே இங்கே படுத்துக்கலாமா? ஒரு அணு படுத்துக்குவோம். ஏன்டா ஏன்? என் தங்கச்சி கூட இருக்கும். இருந்துக்கோ பத்திருக்கா, இருந்துக்கோ. நான் ஒன்றும் சொல்லலை, நீங்களே படுத்துக்கலாம். ஓகே இல்லை? ஓகே. நீ என் கூட அந்த சாட்டர்டே நைட் மாதிரி தான் தூங்கணும். என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. என்னை ரொம்ப தள்ளி வச்சுட்டா எனக்கு அப்படி தான் வேணும். கேடி, இதெல்லாம் ரொம்ப தப்பு கேடி. இதுதான் சரி. வேண்டாம், வச்சுட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. அமைதியாக இருங்க. என்ன பண்ண ரொம்ப நாள் பார்த்து தூங்கணும். ப்ளீஸ் அப்படியே தூங்க. அது வலிக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது. சாட்டர்டே நைட்டா? நீங்கள் அன்றைக்கி தான் மூஞ்சி காட்டினீங்களே, அப்புறம் எப்படி தூங்குனீங்க? சரி அது சாட்டர்டே மார்னிங் ஆயிடுச்சுல, அதனால சாட்டர்டே சொல்லிச்சா போதுமா? ஃப்ரைடே நைட் இப்போ ஓகேவா? ஓகே. நீ கரெக்ட் பண்ணுறதுலேயே குறியா இருக்கும். ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேமா, ஒன்றும் பண்ண. என்ன சிவா வந்துச்சோ சவுண்டு? நைட்டு 1:30 மணிக்கு சவுண்டு பற்றியா? அது இன்னும் சரிதான். இதுங்கெல்லாம் அடக்க முடியுமா? இப்படி நீங்கள் 1:30 மணி வரைக்கும் என்ன முடிச்சுட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, இது எந்த ஒரு நியாயம்? எப்படி கிளாஸில் உட்காந்து அப்படி சொக்கி விழுறதா? அதெல்லாம் ஒன்றும் விழ மாட்டீங்க, அதை நாங்கள் பார்த்துக்கோம். அதையும் ஒரு 10 பேர் ஆமாம் உங்கள் விஷயம் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். பார்த்துக்கோங்க. ஒரு பிரச்சனை. இது மட்டும் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் செயலில் ஒன்று சரி போதும். என்ன ஓட்டுறீங்கன்னு தெரியுது, விடுங்க. நான் விட முடியாது. இன்னைக்கு என்கிட்ட தான் இருக்கணும். என் பொண்டாட்டி உங்ககிட்டே தான் இருப்பா. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அது போதும். பார்க்கலாம். பாருங்க. அப்புறமா அது உங்களுக்கு ஒரு அப்புறம் வந்தால் நல்லா இருக்கும். எந்த அப்புறமும் கிடையாது. வேணா அப்பளம் கிடைக்கும். அது போதும். அது வாங்க தூங்கலாம். சரி வாங்க எல்லாம் தூங்க. ஓகே வந்து படுங்க, தூக்கலாம். கண்ணு சொக்குது. சரி பார்த்துக்கலாம்.